Hi my families, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ಸಮಸ್ತ ಜಗನ್ನಾಥ್ ಸಮಸ್ಯೆಗೆ ಜಯಂತಿ ಅಂತ ಸಕೋಸರ್ತಾ ಅಂತೂ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் உங்களுக்கு வந்து நேற்றே சொல்லியிருப்பேன். இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு வந்து நான் யார் கூட போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அதுக்கும் வந்து ரிப்ளை பண்ண போகிறேன். நான் வந்து யார் கூட போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 வீடியோவில் வந்து தொடர்ந்து வந்து மெசேஜ் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோடய சிஸ்டர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அவங்க பண்ண மெசேஜ் வந்து ரொம்பவே அழகாக பண்ணியிருந்தாங்க. ராதம்மா, நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு போகும்போது உங்கள் ஹஸ்பண்ட் கூட போவீங்களா இல்லை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வந்து ஸ்டேஷன்லேருந்து இறங்கும் போது உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்களா, எப்படி என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. அந்த சிஸ்டரும் அதே மாதிரி கேட்டிருந்தாங்க. பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பட் அது நடக்காது. ஸோ அதனால் அதை சொல்லணுன்றது எதுவும் இருக்காது. ஓகேங்களா? இப்போ வந்து நான் வந்து நிறைய பேர் கொஸ்டின் கேட்டதுக்கு வந்து பதில் நான் வந்து சொல்லிடுறேன். முதல்ல வந்து நீங்கள் வந்து எத்தனாம் தேதி சென்னை கிளம்ப போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. 2ஆம் தேதி நான் வந்து இங்கே ஒடிசாலேருந்து 12 மணிக்கு தான் நான் 2ஆம் தேதி வந்து ஜனவரி 2ஆம் தேதி 12 மணிக்கு ட்ரெயினில் இருப்பேன். நெக்ஸ்ட் டே வந்து 3ஆம் தேதி ஜனவரி 3ஆம் தேதி நான் வந்து சென்னையில் இருப்பேன். நான் சென்னையில் எங்கே ஏதுன்னு சொல்லிவிட்டு நான் போய் ரீச் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். சொன்னால் அது வந்து கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருக்கும், எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை நான் வந்து உடைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இன்னுமே பாருங்கள், பேக் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் பேக்கிங் வந்து பண்ணல. இன்றைக்கி சாயங்காலம் இல்லைன்னா நாளைக்கு பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் வயிறு ரொம்ப வலிக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி பண்ண முடியுமா என்னன்னு தெரில. இன்றைக்கி முடிஞ்சால் பண்ணி இன்றைக்கே நேற்று நைட்டு போட்டிருந்தேன் வீடியோ, லேட்டாகவே அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த மாதிரி முடிஞ்சால் என்னால் நான் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வந்து கோவிலுக்கு போங்க, நீங்கள் வந்து அங்கே போங்க இங்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நன்றி. என்னோட நல்லதுக்காக நீங்கள் வந்து சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். பட் அங்கே இங்கே போகிறது வந்து முடியுமா என்னன்னு எனக்கு தெரில. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு கோவிலுக்காச்சும் போய் நான் வந்து கண்டிப்பாக பூஜை பண்ணிட்டு வரேன். உங்களுக்காகவும் சேர்த்து எனக்காகவும் சேர்த்து. நானும் நல்லா இருக்கணும், நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். ஸோ அதான் நிறைய பேர் வந்து பாசிட்டிவாகவும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. இதுதான் லாஸ்ட் டைம் நீங்கள் போகிறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆமாம், இதுக்கப்புறம் நான் வந்து போகிறேன் அப்படின்னா அது வந்து டவுட்டு தான். இதுக்கப்புறம் நான் போக மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை தான் கடைசி. அதுக்கு மேலெல்லாம் போகிறதுக்கு சான்சஸ் கிடையாது, ரொம்பவே கம்மி. 100%ல் 1% தான் போகிற மாதிரி இருக்குது. பட் வந்து 99% போக முடியாது அப்படின்றது தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் என் அம்மா வந்து போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க. எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா என்ன, என் அம்மாவை பார்க்கணும், என் ஃபேமிலியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் போகிறேன் அப்படின்னா சஃபர் ஆகிறது என்னோடய அம்மா, வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி வந்து கஷ்டப்படுவாங்க. தேவையில்லாமல் என்னால் மற்றவங்க கஷ்டப்படக்கூடாது, படுத்துன வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து சும்மா இருக்கேன். என் அம்மாவும் ஆகட்டும், என் தம்பி, என் அக்கா, மாமாவாகட்டும், யாரையும் நான் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து நான் மேபி வீடியோ போடுறதுனால அவங்களுக்கு தெரியும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. மேபி அவங்க என்னை பார்க்க வந்தாங்கன்னா வரட்டும். பட் நானாக போக மாட்டேன். ஏன்னா அங்கே நடந்த விஷயங்கள் அந்த மாதிரி, நான் பண்ண விஷயம் அந்த மாதிரி. ஸோ அதனால் அவங்க பேசுகிறாங்கன்றதுக்காக, அவங்க என்னை திட்டுறாங்கன்றதுக்காகலாம் நான் வந்து போகாமலாம் இல்லை. சில ரீசன்ஸ் எல்லாமே இருக்குது, சொல்ல முடியாத ரீசன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து போகாமல் இருக்கேன். ஆனால் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு நாள் அந்த ஒரு இது ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே நான் நம்புகிறேன். இன்னுமே நம்பிக்கிட்டு தான் இருக்கேன். எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? ஆனால் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நம்ம எங்கள் அம்மாவை போய் நான் பார்ப்பேன் கண்டிப்பாக. ஆனால் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகேங்களா? இப்போதைக்கு முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் இப்போது சுச்சுவேஷன் வந்து எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் என்னை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே.
அதுவும் இல்லாமல் நிறைய பேரும் வந்து என்கிட்ட சொன்ன விஷயம் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ நாள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் எவ்வளோ நாள் இருப்பேன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வந்து நான் வந்து சூஸ் பண்ணலை. அங்கே போய் அங்கே இருந்ததுக்கப்புறம் தான் வந்து எவ்வளோ நாள் இருக்கணும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்து நான் வந்து டிசைட் பண்ணுவேன். ஏன்னா கன்ஃபார்மாக தெரியல. நான் வந்து எப்படி வர்றதுக்காக டிக்கெட்டு இன்னும் பண்ணல. பண்ணதுக்கப்புறம் தான் கன்ஃபர்மேஷன் பண்ண முடியும். ஏன்னா எனக்கே ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு எவ்வளோ நாள் இருக்கலாம் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் அங்கே போனதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன் எவ்வளோ இத்தனாம் தேதி நான் வந்து திருப்பி ரிட்டன் ஒடிசாக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீங்கள் வந்து தமிழ்நாட்டிலே இருக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டில் வந்து நான் இருக்க மாட்டேன். உங்களுக்கே தெரியும் ஒடிசா மருமகள் ஆயிட்டாங்க அப்படின்னாவே பாதி ஹஸ்பண்டை பார்த்துக்கிறோங்களோ இல்லையோ மாமியார் மாமனார் இந்த ஒரு இதுக்குள்ளே தான் நம்ம இருந்தாகணும். அது ஹஸ்பண்டும் புரிஞ்சிக்க மாட்டாங்க மாமியாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவங்க போய் இருக்கட்டும் அவரும் ஆகட்டும் அவர் மனசு வச்சா தான் நான் வந்து அவரு கூட போக முடியும். நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி போகக்கூடாது. ஒரு தடவை அந்த மாதிரி பண்ணி தான் எங்கள் 2 பேருக்குமே பெரிய சண்டை வந்து அது நான் எந்த ஒரு சண்டையுமே எங்கள் 2 பேருக்குள்ளே வரக்கூடாதுன்னு நான் நினைப்பேன் எப்பவுமே. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக அதுவும் இல்லாமல் அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க என்ன சொன்னாலுமே அந்த விஷயத்த எனக்கு செய்யணும்னு தோணும். ஒவ்வொரு டைமில் செம்ம இரிட்டேட் ஆகிடும் அவங்க சொல்லும்போது அதை நம்மளால் செய்ய முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த டைமில் வந்து அவங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. பட் இப்போ வந்து எப்போவுமே அவர் வந்து 5 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி எப்படியா இருந்தாலும் வந்துடுவாங்க. எனக்கு அப்போ பெருசாக தெரியல அவரை மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீலே இருக்கல. பட் இப்போ வந்து தொடர்ந்து ஒரு 7 மாதம் ஆயிடுச்சு அவர் வந்து போய். ஆனால் எனக்கு கொஞ்சம் மிஸ் பண்ணுற மாதிரியே தோணுது. கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு போனால் அவரை மீட் பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசையாக இருக்கேன். பட் அவர் என்ன பண்ண போகிறான்னு தெரில. ஏன்னா அவருக்கு வந்து வாமிட்டிங்ஸ் அதிகமாக வரும். அவர் வந்து மனசு வச்சா மட்டும்தான் என்னை பார்க்கணுன்னு நினச்சா மட்டும்தான் வர முடியும். ஸோ அதனால் நம்ம அங்கே போனதுக்கப்புறம் அது என்ன ஆகுது ஏதுன்னு சொல்லிட்டு அங்கே போனதுக்கப்புறம் தான் பாதி விஷயங்கள் எல்லாமே டிசைட் பண்ணுறது எல்லாமே நடக்கும். ஸோ இங்கே இருந்துக்கிட்டே நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஒன்ஸ் அங்கே நம்ம போயிட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட் நான் வந்து ஒரு 15 நாளாச்சு நான் வந்து ஸ்டே பண்ணணுன்ற ஒரு ஆசை. நடக்குமா என்னன்னு தெரியல. ஓகே நான் ரொம்ப லென்த்தாக பேசிட்டு போயிட்டுருக்கேன். நான் யார் கூட போகிறேன் அப்படின்னா என் ஹஸ்பண்ட் கூட இல்லை. அவர் அங்கே தான் இருக்கார் தமிழ்நாட்டிலே இருக்கார். அவர் எங்கே வேலை பார்க்குறாருன்னு கேட்டிருந்தாங்க. எங்கள் ஊர் பக்கத்துலேயே டிவிஎஸ் ரோடு. அதுக்கப்புறம் வந்து செங்கல்மேட்டில் பேப்பர் கிராஃப்ட்ன்ற கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. கொத்தூர் ஊர் பேர். ஓகே அதுக்கப்புறம் வந்து யார் கூட போகிறேன் அப்படின்னா நான் மாமியார் வராங்க என் கூட. எனக்கு பெரிய ஆசையே வந்து அவங்கள வந்து தமிழ்நாட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும். அங்கே இருக்கிற கல்ச்சரை வந்து அவங்களுக்கும் காட்டணும் அப்படின்னு சொல்கிற ஒரு பெரிய ஆசை எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து எனக்கு அவங்கள கூட்டிகிட்டு போகணும். மெயின் விஷயமே எனக்கு அவங்கள கூட்டிகிட்டு போகணுன்றது தான். ஏன்னா அவங்க வந்து எப்போவுமே வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. எங்கேயுமே நீங்களே பார்த்துருப்பீங்க நான் வீட்டுக்குள்ளே தவிர வேறு எங்கேயுமே போட்டது கிடையாது. இந்த யூடியூப் வீடியோ ஆரம்பித்ததுலேருந்து ஏதோ அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு தடவையாச்சும் எங்கேயாவது போகிற மாதிரி சுச்சுவேஷன் அமையுது. பட் அதுக்கு முன்னாடி எல்லாமே நான் வீட்டுக்குள்ளே மட்டும்தான் இருப்பேன். எனக்கு ஏதாவது வேணும்னா கூட நான் வந்து கேட்கவும் மாட்டேன். எனக்கு அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவர் வந்தால் மட்டும்தான் எனக்கு என்ன வேணுமோ எல்லாமே பார்த்து வாங்கி கொடுத்துட்டு உனக்கு என்னென்ன வேணுமோ நான் இருக்கிற வரைக்கும் நீ வாங்கிக்கோ அப்படி தான் சொல்லுவாங்க. எல்லாமே வாங்கி கொடுப்பாரு. அப்போது அவர் வந்தார் அப்படின்னா அது வரைக்கும் நான் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். என்ன பொருளாக இருந்தாலுமே சரி. நான் வந்து மாமியார் ஆகட்டும் மாமனார் ஆகட்டும் எனக்கு இது வேணும்னு நான் கேட்டதே கிடையாது. ரொம்ப தேவையான பொருள் அப்படின்னா கண்டிப்பாக தேவை அப்படின்ற பொருளை வந்து கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும். இல்லைன்னா அவர்கிட்ட சொல்லிவிடுவோம். அவர் வந்து மாமியார்கிட்ட அப்பா கிட்ட அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ வந்து ஓரளவுக்கு மெச்சூராக இருக்கிறதுனால இப்போது நானே போய் வாங்குற மாதிரி கூட சுச்சுவேஷன்ஸ் நிறைய அமையுது. நானும் மாமியார் தான் போகிறோம். நானும் மாமியார் அதுக்கப்புறம் வந்து அண்ணா வர போகிறாங்க. அண்ணா வந்து புவனேஸ்வர் வரைக்கும் வர போகிறாங்க. ட்ரெயினில் வந்து உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேர் மட்டும்தான் ட்ராவலிங் பண்ணோம். இன்னும் பேக் எல்லாமே இருக்குது. அதை வந்து பேக்கிங் பண்ணுறதுக்கு தான் பெரிய ஒரு இதுவாக இருக்குது. பார்க்கலாம். இன்னும் ஒரு 4 தான் இருக்குது. அதுக்குள்ளே வந்து எல்லா வேலையும் முடிச்சிடணும். வீடு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி எல்லா இடங்களும் வந்து இது பண்ணணும். ஏன்னா இந்த ரூமில் வந்து வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் ஒரு 15-16 days
டேஸ் வந்து இந்த வீடு காலியாக தான் இருக்க போகுது. அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாமே க்ளீனாக வச்சுட்டு போனதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறமும் நம்ம அதே மாதிரி தான் இருக்கும் வீடு. ஓரளவுக்கு க்ளீனாக இருக்கும். நம்ம அப்படியே எல்லாமே விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். வந்து நம்ம டயர்டில் வந்து அங்கே இங்கே போயிருப்போம், சுற்றிட்டு போயிருப்போம். அது வரும்போது இருக்கிற டயர்டில் வந்து நம்ம நல்லா தூங்கணும் தான் நம்ம நினைப்போம். வந்து வேலை செய்யணும்னு எப்பவுமே நம்மளுக்கு தோணவே தோணாது, வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வந்து நீட் பண்ணி வச்சுட்டு தான் நான் வந்து கிளம்பணும். முதல்ல வந்து பேக்கிங் வந்து முடிச்சுடணும். அதுதான் பெரிய ஒரு விஷயமே. அதுக்கப்புறம் ஏதாவது மறந்துருந்தால் கூட இடையில ஞாபகம் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நானும் மாமியார் தான் போக போகிறோம். அவங்களுக்காக நான் என்னென்ன வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கிங் வீடியோவில் இல்லைனா அதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கு சஸ்பென்ஸை நான் உடச்சிட்டேன்னு நினைக்கிறேன். நான் வந்து இன்னும் லேட்டாக தான் சொல்லணும்னு நினச்சேன். இல்லை, நிறைய பேர் வந்து கேட்டே இருந்தீங்க, யார் கூட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் உங்ககிட்ட வந்து உண்மையை சொல்லிட்டேன் இன்றைக்கி. நாளைக்கு இல்லைன்னா இன்றைக்கி ஈவினிங்குள்ளே வந்து மாமியாருக்காக எனக்காக நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து முடிஞ்சால் நான் வந்து இன்றைக்கி ஈவினிங்குள்ளே நான் உங்களுக்கு வந்து அதை வீடியோவாக எடுத்து பார்க்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக டிலேவாக 8 ஒரு 9 மணிக்கு அந்த மாதிரி வீடியோ போடுற மாதிரி ஆகும். ப்ளீஸ் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நானும் என் மாமியார் தான் போக போகிறோம். நிறைய பேர் வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்களா இல்லைன்னு தெரில. ஆனால் நிறைய பேர் வந்து கெஸ் பண்ணது என்னென்னா ஹஸ்பண்ட் தான் வந்து கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கெஸ் பண்ணாங்க. அதுவும் ஹஸ்பண்ட் இடத்துக்கு தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹஸ்பண்ட் இடத்துக்கு கிடையாது. ஹஸ்பண்ட் இருக்கிறது வந்து ஹோசூர், நான் போகிறது வந்து சென்னைக்கு. சென்னையில் எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து அங்கே போய் ரீச் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் எங்கே போகிறேன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? பிடிச்சிருந்துச்சா என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. நிறைய கொஸ்டினுக்கான ஆன்சரும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இன்றைக்கி ஈவினிங்குள்ளே இன்னொரு வீடியோவும் வரும். கண்டிப்பாக அதையும் மறக்காமல் பாருங்கள். எப்படி இருந்தாலும் திங்ஸ் வாங்கின விஷயங்கள் எல்லாமே நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணதே கிடையாது. வளையல் வாங்கினது, மாமியாருக்கு வந்து நான் என்னென்ன வாங்கினேன் பர்சனலாக அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வாங்கினதை விட மாமியாருக்கு தான் நான் கொஞ்சம் அதிகமாகவே வாங்கினேன். ஏன்னா நான் வந்து எப்போவுமே யூஸ் பண்ணுற பொருள் அங்கே போய் கூட நான் வந்து வாங்கிப்பேன். பட் வந்து அவங்க அங்கே இருக்கிற பொருளை வந்து விரும்புவாங்களா அப்படின்றது வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. நம்ம அங்கே போனதுக்கப்புறம் தான் வந்து என்ன வேணாலும் வந்து நம்ம வந்து டிசைட் பண்ணோம். ஏன்னா மாமியார் அங்கே இருக்கிற பொறுத்து அவங்க நடந்துக்கிற விதம் பொறுத்து தான் நம்ம வந்து அவங்கக்கிட்ட எல்லா பொருளும் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். மெயின் விஷயமே வந்து தமிழ்நாட்டில் போனால் தமிழ்நாட்டு ஃபுட்ஸ் வந்து நல்லா டேஸ்ட் பண்ணி வைக்கணும் மாமியாரை. அங்கே இருக்கிற கலாச்சாரத்தை வந்து கொஞ்சம் என் மாமியாருக்கு காட்டணும். ஏன்னா எப்போ பார்த்தாலும் இங்கே வந்து பொண்ணுங்களை வந்து ரொம்ப குறைச்சி இது பண்ணுறது, அவங்களையே நினச்சிக்கிறாங்க. பொண்ணுங்கன்னாவே வந்து ரொம்ப தாழ்மையாக இருக்கணும், ஹஸ்பண்ட் கீழே தான் இருக்கணும் அப்படின்னு. தமிழ்நாடு வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு தாட்டை வந்து மாற்றிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 2 பேருமே ஈக்குவல் தான். அவங்களும் பெருசு கிடையாது, இவங்களும் பெருசு கிடையாது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எனக்கு இது சரின்னு தோணுது. நான் ஒரு வேளை தப்பாக பேசுகிறேன் அப்படின்னா மன்னிச்சிக்கோங்க. எனக்கு வந்து புருஷன் அப்படின்றதுனால அவங்க வந்து உசத்தி கிடையாது, பொண்டாட்டின்றதுனால அவங்க வந்து கீழே கிடையாது. எனக்கு வந்து 2 பேருமே சமமாக இருக்கணும். கஷ்டமாக இருந்தாலும் சரி, ஹாப்பியாக இருந்தாலும் சரி, 2 பேருமே சரிசமமாக வந்து அதை ஹாப்பியாக ஃபீல் பண்ணிக்கணுமே ஒழிய என் புருஷன் தான் இது அவர் என் தலை மேலே தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுறதும் வேண்டாம். அவர் வந்து அவர் காலு கீழே தான், என் பொண்டாட்டி என் காலு கீழே தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதில்ல. ஆனால் கடவுள் புண்ணியத்தில் என் புருஷன் அந்த மாதிரி இல்லை. எப்போவுமே வந்து அவர் திட்டுவார், கோவப்படுவார், எல்லாமே படுவார். ஆனால் எப்போவுமே வந்து நீ என் காலு கீழே தான் இருக்கணும், நான் சொல்கிறது மட்டும் தான் செய்யணும் அப்படின்ற அளவுக்கெல்லாம் இருக்காது. ஓரளவுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் லக்கியான ஒரு விஷயந்தான். சரி, ஓகே. இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். ஓகே, பாய் எல்லாருக்கும்.